அன்பான தமிழக வெற்றிக்கழக உறவுகளுக்கும் தளபதியின் நெஞ்சில் கூடியிருக்கும் அன்பான நண்பிகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி தமிழகம் முழுவதுமே தமிழக வெற்றிக்கழகம் சார்பாக தளபதியோட ஆணைக்கிணங்க நமது கழக பொதுச் செயலாளர் ஆனந்தண்ணா அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி தமிழகம் முழுவதும் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, போதைப் பொருளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தவறிய தமிழக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதுமே நாம் கண்டன போராட்டம் நடத்தணும். இதில் நான் என்னுடைய கருத்தை பதிவு செய்கிறதுக்கு விரும்புகிறேன். இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு 1881 தொடங்கி இப்போ வரைக்கும் இடைப்பட்ட காலங்களில் 10 ஆண்டுக்கு ஒரு முறை எடுக்கணுங்கிறது சட்டத்தில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. 1901 பார்த்திங்கன்னா 1646 ஜாதியாக இருந்தது. 1941 4147 ஜாதியாக உயர்த்தப்பட்டது. இந்த மத்திய அரசு சில விஷயங்களை ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினதில் சில தனிமனித தகவல்களை வெளியில் சமர்ப்பித்ததுனால அந்த எஸ்இசிசி, அதாவது சோசியல் எக்கனாமிக் சென்சஸ் சிஸ்டம்ங்கிற ஒன்று தோல்வி அடைஞ்சிச்சு. இப்படி நம்ம இதோட வரலாறை பற்றி பேசணும்னா நிறைய நேரம் தேவைப்படும். ஆனால் நமக்கு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இன்னைக்கு ஆளும் அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலை. நம்ம அதை பற்றி தான் பேசணும். இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம பதிவு செய்வோம். இந்த தமிழக அரசு, இன்றைக்கி இருக்கிற மாநில அரசு ஏன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டேங்கிறாங்க? இவங்க சொல்கிற காரணம் கேட்டால், ஒன்று சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க, அவங்க 69% இடஒதுக்கீடு, இதனால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சட்டத்தின்படி மத்திய அரசு தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற விஷயங்களுக்கு மத்திய அரசை எதிர்த்து போராட தெரிந்த திமுகவிற்கு இருமொழி கொள்கையில் எங்களுக்கு கல்வி சம்பந்தமாக பணம் வரலை, மற்ற விஷயங்களை இந்தி திணிப்புக்கு எதிராக நாங்கள் போராடுறோம் அப்படின்னு சொல்கிற மாநில அரசு ஏன் ஜாதிவாரி கணக்கெடுப்பில் மத்திய அரசு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிற வேண்டிய அவசியம் என்ன? இதனால தான் எங்களுடைய தமிழக வெற்றிக்கழக தலைவர் ஜாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு எடுத்தே ஆகணும் அப்படின்னு தன்னோட அறிக்கையில் தெளிவாக உறுதிப்படுத்தி இருக்கிறாரு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் மட்டுமே அனைத்து ஜாதியினருக்கும் கிடைக்கக்கூடிய சலுகைகள் நிச்சயம் கிடைக்கும். இவங்க இதை எடுக்காமல் காரணம் கேட்டால் மத்திய அரசு மேலே பழி போடுறது, சுப்ரீம் கோர்ட் மேலே பழி போடுறது, இப்படியே சொல்லிட்டு தான் இவங்க மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. 75 வருடம் பாரம்பரிய கட்சின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் சமூக நீதி காக்குறோன்னு சொல்கிறாங்க, சமத்துவம் சமதர்மம் பேசுகிறோங்கிறாங்க. வெறும் எங்கள் பெரியாரை கொள்கை தலைவராக வச்சுருக்கிறாங்க. பெரியாரோட கொள்கையை இவங்க திமுக கட்சி செயல்படுத்துதா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் கிடையாது. இந்த நேரத்தில் பெரியாரே இருந்திருந்தால் அவரோட கைத்தடி எடுத்துகிட்டு நேராக வந்திருப்பார். ஊழல் பண்ணிட்டு சமூக நீதி பேசிட்டு, நீ ஏன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலை, அனைத்து ஜாதிக்கும் எதுக்கு நீங்கள் அனைத்து சலுகைகளையும் கொடுக்கலை அப்படின்னு கேட்டிருப்பார். இவங்க சில ஜாதிகளை தனக்கான வாக்குகளாக மட்டுமே தான் பார்த்துட்ருக்குறாங்க. அதனால் நிச்சயம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணுங்கிறது தமிழக வெற்றிக் கழகத்தோட கோரிக்கை மட்டும் இல்லை, அனைத்து மக்களுடைய கோரிக்கையும் தான். மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்திட்டு போக வேண்டியது தானே. பக்கத்தில் இருக்கிற பீகாரில் 13 கோடி பேர் இருக்கிறாங்க. அங்கே அவங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகிறாங்க. தெலுங்கானாவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகிறாங்க. தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் தானே இருக்கிறாங்க. இதில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதில் உங்களுக்கு என்ன சிரமம்? மற்றவர்கள் மேல் பழி போடுவதை விட்டுவிட்டு மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யுங்கள். இல்லை என்றால் இன்னும் அடுத்து 2026 ஆட்சி மாற்றம் நிச்சயம் மாறப்போகுது. அப்போ தமிழக வெற்றிக் கழகம் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை நிச்சயம் நடத்தும். அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சந்தி சிரிக்குது. எங்கு பார்த்தாலும் கொலை, நகைப்பறிப்பு, பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை, தினம் 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 நம்ம ஒவ்வொரு செய்தியும் கடந்துட்டு போயிட்டுருக்குறோம். 2.5 வயது பெண் குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்து, அதுக்கப்புறமேட்டு 17 வயது மாணவி பாலியல் வன்கொடுமை, 12வது படிக்கிற மாணவி பாலியல் வன்கொடுமை, 70 வயது கணவரை கொன்று 60 வயது பெண்ணை பாலியல் வன்கொடுமை, இப்படி எத்தனை பாலியல் வன்கொடுமை இப்போ வரைக்குமே இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில்
அந்த சம்மந்தப்பட்ட ஞானசேகரனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலை. குறிப்பாக அந்த சார் யாருன்னு தெரியலை. உங்களோட இந்த 4.5 ஆண்டு ஆட்சி காலத்தில் சட்டம் வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படுன்னு சொன்னீங்க. உங்களோட இரும்பு கரம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி துருப்பிடிச்சு போய் நாரி போயிருக்கு. 4.5 ஆண்டு கால ஆட்சி வந்து நாரி போன ஆட்சியாக இங்கே மாறி போயிருக்குது. என்னைக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்த வாக்குறுதிகளை இப்போ வரைக்கும் ஏதாவது நிறைவேற்றிருக்கிறீங்களா? நீங்கள் நிறைவேற்றியதெல்லாம் என்னவென்றால், எங்கள் தளபதி மக்களை சந்திக்கணும்னு வந்தால் அங்கே வந்து முட்டுக்கட்டை போடுறது, தடை பண்ணுறது, அதை மட்டுமே நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் மக்கள் மீது கவனம் வைக்காமல் தளபதி விஜய் என்ன செய்கிறாரு, அவரை எப்படியெல்லாம் நாம் ஒடுக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணங்களை நீங்கள் வச்சுக்கிட்டே இந்த தமிழக வெற்றி கழகத்தை வந்து நீங்கள் எத்தனை விமர்சனங்களும் எத்தனை அவதூறு பரப்பினாலும் 2026 மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. தளபதி தான் வந்து நிச்சயம் அரியணை ஏறணும், மாற்றம் ஒன்று வேணும்னா இந்த தமிழக வெற்றி கழகத்தின் மூலம்தான் அப்படின்னு மக்கள் வந்து தளபதி போகிற இடத்துல ஆர்ப்பரிக்கிற கூட்டத்தை பார்த்தாலே நீங்கள் முடிவு பண்ணியிருப்பீங்க. இதனால தான் 22 கட்சியோட கூட்டணி வச்சுருக்கீங்க. நீங்கள் எத்தனை கட்சியோடு கூட்டணி வைத்தாலும் எங்களுக்கு மக்களோடு தான் கூட்டணி. நாங்கள் நிச்சயம் மக்கள் வந்து எங்களுக்காக பிரச்சாரம் பண்ணுறாங்க, தமிழக வெற்றி கழகத்துக்காக பிரச்சாரம் பண்ணுறாங்க. போதைப்பொருளை உங்களால் ஒடுக்க முடிஞ்சுதா? உங்கள் கட்சிக்காரங்களே போதைப்பொருளை விற்கிறாங்க. இந்த போதைப்பொருள் கலாச்சாரத்தினால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க பாலியல் வன்கொடுமை அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது. விதவை இல்லா மாநிலத்தை உருவாக்குவோன்னு சொன்னீங்க. 505 தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க. இப்போ வரைக்கும் என்ன நிறைவேற்றி இருக்கிறீங்க? இந்த தமிழகத்தில் வாக்குறுதிகள் மட்டும் வெறும் வாக்குறுதிகளாகவே இருக்குது. உங்களுடைய கண்கவர் திட்டங்கள் இங்கு தோற்று போய் விட்டன. மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. 2026 தமிழக வெற்றி கழகம் நிச்சயம் அரியணை ஏறும். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு இப்படின்னு சொல்லியும் கூட ஏன் எங்களோட கூட்டணி வைக்கலை, தமிழக வெற்றி கழகத்தோட ஏன் கூட்டணி வைக்கலைன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. நாங்கள் சொல்லி இருக்கலாம், நாங்கள் செய்யும் ஊழல் பணத்தில் உங்களுக்கு பங்கு தருகிறோம், நீங்கள் எந்த தவறு செய்தாலும் நாங்கள் செய்யும் தவறுகளிலும் உங்களுக்கு பங்கு இருக்கிறது, இப்படியெல்லாம் நாங்கள் தமிழக வெற்றி கழகம் சொல்லியிருந்தால் என்னவோ, மற்ற கட்சிகள் எங்களுடன் கூட்டணி வைத்திருப்பார்களோ என்னவோ. இப்போவும் 2 சீட்டிற்கும் 3 சீட்டிற்கும் அலைந்து தெரிந்திருக்கும் கட்சிகள் தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா திமுகவோட கூட்டணி வச்சுருக்கிறாங்க. தோல்வி பயன் ஒன்று வந்ததுனால தான் இத்தனை கட்சிகளை கூட்டணி கூட சேர்த்துட்ருக்கிறாரு. நீங்கள் எத்தனை கட்சிகளை வேண்டுமானாலும் சேருங்கள். தமிழக வெற்றி கழகம் நிச்சயம் மாற்றத்தை தமிழகத்திற்கு கொண்டு வந்தே தீரும். பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்யும். இந்த போதைப்பொருள் கலாச்சாரத்தை தமிழகத்திலிருந்து துரத்தி எடுக்க வேண்டுமென்றால், அழித்து எடுக்க வேண்டுமென்றால் தமிழக வெற்றி கழகத்தினால் மட்டும்தான் இது சாத்தியப்படும். இதற்காகத்தான் உங்களுடைய கண்டன பதிவை தமிழக வெற்றி கழகம் மூலமாக நானும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள்.